ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக ஆன்மீக ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் 4 மாதம் முடிந்து 5வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன 5வது மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துக்கேற்ப அந்தந்த ராசிக்காரங்க நடந்து பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்சதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மே மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் கடைசியாக 30ஆம் தேதி சித்திரையுடைய வளர்பிறை திருதி வந்தது. இந்த திருதி அக்ஷய திருதியாக சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியில் ஏற்பட்ட கிரக மாற்றங்கள் காரணமாக தான் மே மாதத்தில் இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அக்ஷய திருதியில் ஏற்பட்ட கிரக மாற்றங்கள் தான் இதற்கு காரணம். அக்ஷய திருதிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது ஒரு பிரம்மாண்டமான நாள். இந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கினா அல்ல குறையாமல் சேரும். அதுதான் இந்த நாளுடைய சிறப்பு. அக்ஷய திருதி தான் முடிஞ்சிருச்சு, இப்போ மே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதானா அப்படின்ட்டு கேட்பீங்க. அவ்வளோதான்லாம் கிடையாது. அக்ஷய திருதி ஒரு வாரத்துக்கு இருக்குது. அக்ஷய திருதியுடைய அந்த சூத தாக்கம் ஒரு வாரத்தில் இருக்கிறதுனால இதையெல்லாம் செய்திங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு பலன் ஏற்படும். எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் ஏற்படும் அப்படிங்கிற அந்த பலனை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதெல்லாம் செய்து பயன்பெறுங்க. சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய திருதி தினம் அக்ஷய திருதி தினமாக அனுஷ்டிக்கப்படுது. அக்ஷய திருதி என்றாலே அன்றைய தினம் தங்கம் வாங்கினா மென்மேலும் தங்கத்தின் சேர்க்கை உண்டாகும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. அதன் அடிப்படையில் பெரும்பாலானோர் இந்த தினம் நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகை வாங்குவது வாடிக்கையாக வைத்திருப்பாங்க. அக்ஷய திருதி முடிஞ்சாலும் அக்ஷய திருதியுடைய சூத காலம் மே மாதம் ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இப்போ நகைகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கலாம். ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரர் வல்லுர்கள் தங்கம் வாங்குவதற்கு மிக சிறப்பாக இந்த அக்ஷய திருதி தான் குறிப்பிடுறாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமை இந்த டைம் அக்ஷய திருதி வந்திருக்கு. அக்ஷய திருதியுடைய சூத காலம் ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்குது. காரணம் என்னென்னா, அக்ஷய திருதி இந்தோடைய சூத காலத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறாங்க. இவை எல்லாவற்றுக்கும் மேலே தங்கத்துக்கு காரத்துவம் கொண்ட கிரகமான குரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 கிரகங்கள் உச்சமாக இருக்கிறதுனால அக்ஷய திருதியுடைய சூத காலம் ஒரு வாரத்துக்கு இருக்குது. அதனால் தங்கம் வாங்கினால் தங்கத்துடைய சேர்க்கை அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். அக்ஷய திருதியுடைய இந்த ஒரு வார காலகட்ட சூத காலத்தில் தங்க நகை வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க புனிதமான இந்த ஒரு வார காலகட்டத்தில் அக்ஷய திருதியுடைய இது சார்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். அதனால் எதை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை செய்யுங்க. மகத்துவம் மிக்க இந்த அக்ஷய திருதியுடைய இந்த ஒரு வார காலகட்டத்தில் நாடெங்கும் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் ஏதேனும் ஒன்றில் நீராடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீராடுங்க. அதனால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் நீங்கள் அன்னதானம் செய்வது மகத்தான பலனை தரும். ஆக்சுவலி அன்னபூர்ணியாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்தது இந்த அக்ஷய திருதியில் தான். அதனால் இந்த ஒரு வார காலம் அன்னதானம் செய்கிறது நல்லது. இந்த ஒரு வார காலமும் மனசுக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யணும். அவரை வழிபாடு செய்து தான் எந்த ஒரு விஷயமும் செய்யணும். அப்படி மனதில் நினைத்து அவரை நாம் வழிபாடு செய்து 4 காரியங்கள் செய்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதாவது எந்த காரியம் செய்தாலும் மனதில் நினைத்த காரியங்கள் அவரை நினைத்து செய்கிறதுனால அனைத்தும் தடையே இல்லாமல் நிறைவேறும். அதை தான் சொல்ல வரேன். அப்புறம் இந்த ஒரு வார காலத்தில் உணவு தானியங்கள் தானம் அளித்து பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து காக்கப்படும். ஆக்சுவலி இந்த ஒரு வார காலத்தில் முன்னோர்களுக்கு கூட தர்ப்பணம் செய்யலாம். இதெல்லாம் செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வறுமை நிலை உங்களுக்கு நீங்கும். அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள்
செய்யலாம். இதெல்லாம் செய்திங்கன்னா 7 தலைமுறைகளுக்கும் புண்ணியம் சேர்ப்பதாக இருக்கும். அப்புறம் இந்த ஒரு வார காலம் புத்தாடைகள் தானம் செய்யலாம். இது செய்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும். அப்புறம் இந்த ஒரு வார காலம் கோவில்களுக்கு கற்பூர தானம் செய்யலாம். இது செய்திங்கன்னா மறுபிறவில் அரச வாழ்வு கிடைக்கும். அப்புறம் தாமரைப்பூ, மல்லிகைப்பூ போன்றவற்றை தானம் செய்யலாம். இது மறுபிறவில் மன்னர்களுடைய குலத்தில் பிறக்க பாக்கியம் உண்டாகும். தாளம்பூவை தானம் செய்யலாம். இது மகாவிஷ்ணுவுடைய பூரண அருட்கடாட்சம் கிடைக்க செய்யும். அப்புறம் வாசன திரவியங்கள், பாக்கு, பழங்கள் இந்த மாதிரி கூட தானம் செய்யலாம். இதெல்லாம் செய்தால் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அப்புறம் மோர், இளநீர், குடிநீர் போன்றவற்றை கூட தானம் செய்யலாம். இதை செய்திங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு வார காலகட்டத்தில் எந்த தானங்கள் வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் உங்களால் சிறிதளவு வெள்ளியில் ஏதாவது வாங்க முடியும்னா வாங்குங்க. அது வாங்கிறதுனால நவக்கிரகங்களில் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும். இதனால் சரும நோய்கள், மனக்குழப்பம், நிம்மதியின்மை போன்றவை நீங்கும். ஸோ அதனால் இந்த ஒரு வார காலம் வாங்க முடிந்தால் கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்க. இப்போ நான் சொன்னது எதுவுமே இந்த ஒரு வார காலம் உங்கள் ராசிக்கு செய்ய முடியாது அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் 11 ஏழைகளுக்கு தயிர் சாதம் மட்டுமாவது அன்னதானமாக கொடுத்து பாருங்கள். இது நீங்கள் பண்ணாவே உங்களுடைய 17 தலைமுறைகளுக்கு உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கும். அதனால் இந்த 11 பேர்களுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக பண்ணுவதாச்சும் இந்த ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள். இதுதாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இதற்கேற்ப ஆன்மீக ரீதியாக நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மே மாதம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இந்த டைம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெரிஞ்சுக்குங்க. நடக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுத்து துலாம் ராசினியர்கள் அதற்கேற்ப தான் நடப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பெற்று உச்சத்தோடு சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. எனவே இந்த டைம் பொருளாதார பற்றாக்குறை உங்களுக்கு அகலும். புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். ஆயினும் அஷ்டமத்தில் குரு இருந்து சஞ்சரிப்பதால் அதிக விரயங்கள் உங்களுக்கு உருவாகும். வரவு 1 மடங்கு வந்தால் விரைய 2 மடங்காக இருக்கும். இது போன்ற நிறையங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போன்ற நேரங்களில் விரயங்களை சுப விரயங்களாக மேற்கொள்வது உங்களோட ராசிக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பகை கிரகமான குருவின் வீட்டில் பரிவர்த்தனை பெற போகிறாரு. அதனால் நினைக்க இயலாத நிகழ்ச்சிகள் திடீரென உங்களுக்கு நடைபெறும். திடீரென பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுகள்லாம் டக்குன்னு முடிவாகும். வீடு மாற்றம், நாடு மாற்றம் விருப்பம் போல உங்களுக்கு அமையும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினீங்கன்னா ஆரோக்கியத்தை சீராக்கி கொள்ளலாம். அதனால் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். முன்னோர்கள் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக சக்ஸஸ் ஆகும். பணிபுரிய வேண்டும் என்ற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். முயற்சிகள் கைகூடும் என்று சொல்லலாம். மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் உங்களுக்கு அகலும். ஆயினும் அனுகூல தலங்களுக்கு சென்று முறையாக நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா இந்த டைம் இன்னும் உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். அப்புறம் கணவனும் மனைவியும் வேறு இடங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்தால் இப்போது இடமாற்றம் கிடைத்து ஒரே இடத்துல பணிபுரிய வாய்ப்பு உருவாகும். கல்யாண முயற்சிகள் கூட உங்கள் ராசிக்கு செய்தீங்கன்னா இந்த மேலே கைகூடும். கட்டிடம் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் வைப்பது போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் வாய்ப்புகள் அமையும். அதை பயன்படுத்திக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க, உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதுதான். ஸோ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.